ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏசிக்கு கேஸ் ஏற்றுறது எப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு ப்ளூ ஸ்டார் ஏசி. இது வந்து 32 கேஸு. இந்த ஏசியில் வந்து எப்படி கேஸ் ஏற்றணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வந்து முதல்ல இந்த மூடியை கழட்டிடுவோம். கழட்டினா உள்ள ஒயரிங்கு, அதுக்கப்புறம் கேஸ் ஏற்றக்கூடிய பைப்பு எல்லாமே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா சக்ஷன் பைப்பில் அதை நட்டை போட்டு கழட்டிடுவோம். கழட்டிட்டு அதில் கேஜ் ஓசை மாட்டிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேஸ் ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து வேக்கம் மோட்ரு, வேக்கம் போடணும். 32 கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வேக்கம் போட்டு தான் ஆகணும். 32, 410 ரெண்டு கேஸுக்குமே. எதுக்குன்னா இதுதான் ரொம்ப எஃபிஷியன்சி கூட இந்த ரெண்டு கேஸுக்கும். மற்றபடி 22 எல்லாம் சும்மாவே நம்ம கேஸ் ஏற்றிட்டு போயிடலாம். இதை வந்து நம்ம ஏசியோட சக்ஷன் பைப்பில் மாட்டிடுவோம். ஓகே, இப்போ வந்து சக்ஷன் பைப்பில் டைட்டாக மாட்டிடணும். ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் எதுவுமே உள்ளே வரக்கூடாது. ஃப்ரெஷ் ஏர், வெளியே உள்ள ஏர் இருந்தாலே நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான். அதனால் நம்ம வந்து லாக் பண்ணிடுவோம். இந்த வீடியோவோட ஒரிஜினல் வாய்ஸ் நான் வந்து போடலை. எதுக்காகனா ரொம்பயுமே நாய்ஸாக இருந்துச்சு, வண்டியோட நாய்ஸு, பேசுகிற நாய்ஸு. அதனால் ஆடியோ வந்து தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து வேக்கம் மோட்டரில் உள்ள பைப்பில் மாட்டிடுவோம், வால்வில் மாட்டிடுவோம். கரெக்டாக வால்வில் மாட்டிடணும். ஓகே, இப்போ வந்து மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணுவோம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பைப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வெளியே உள்ள தெரியும் காற்று, உள்ள ஒயிட் கலரில் இருக்கிற காற்று வெளியே போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதான் வந்துட்டு உள்ளே இருக்கிற காற்று பைப்புக்குள்ளே இருக்கிறது. கண்டிப்பாக வேக்கம் போட்டு தான் கேஸ் ஏற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு கேஸோட ஃபுல் எஃபிஷியன்சியும் கிடைக்கும். அது இன்னொன்று, கம்ப்ரஸருக்கு, இன்டோர் யூனிட்டுக்கு ரொம்ப நல்லது, சேஃப்டியும் கூட. 32 கேஸு, 410 கேஸ் வரைக்கும். ஓகே, இப்போ அந்த ரெண்டு வால்வையும் ஓப்பன் பண்ணி ஓப்பனில் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துருவோம். ரைட், ஓப்பனில் தான் இருக்குது ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ரைட், அடுத்து வந்து எவ்வளோத்துக்கு வேக்கமாக இருக்குங்கிறத பார்ப்போம். வேக்கம் மோட்டர் வந்து இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஓகே, ஒரு அரை மணி நேரம் ஓடட்டும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற காற்று அவ்வளோவுமே வெளியே எடுக்கும். பைப்பில் முடிஞ்ச வரைக்கும் லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வேக்கம் போடும். ஓகே, இப்போ வந்து வேக்கம் ஓடிட்டு தான் இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து பார்க்க முடியாது. இதுக்கு பக்கத்தில் ஒரு மீட்ரு இருக்கும், அந்த மீட்டரில் தான் வேக்கம் பார்க்க முடியும். இது வந்து ஜஸ்ட்டு வேக்கம் போட்டு கேஸ் ஏற்றுறதுக்கு மட்டும்தான். இப்போ வந்து வேக்கம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஓகே, கேஜ் ஹவுஸில் பார்த்தா தெரியும். இப்போது வேக்கம் மோட்டரை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ வந்து கேஸ் சிலிண்டரில் இது வேக்கம் போட்டதை க்ளோஸ் பண்ணிட்டு வேக்கம் மோட்டர்லேருந்து எடுத்துருவோம். ஓகே, வேக்கம் மோட்டர்லேருந்து கழட்டி கேஸ் சிலிண்டரில் கொடுத்துருவோம். கேஸ் சிலிண்டரில் கொடுத்துட்டு கேஸ் ஏற்ற ஆரம்பிச்சிருவோம். முதல்ல அந்த பைப்புக்குள்ளே நம்ம வேக்கம் போட்ட பைப்புக்குள்ளேயே காற்று ஏறி இருக்கும். அந்த காற்றை வந்து நம்ம முதல்ல வெளியே எடுக்கணும். அதுக்காக இந்த பைப்பை லூஸ் பண்ணி வச்சுட்டு கேஸ் திறந்து விடணும். அப்படி திறந்து விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வெளியே போயிடும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து சிலிண்டரை தலைகளை கவுத்தி பிடிச்சிட்டு கேஸ் ஏற்ற வேண்டியதுதான். சிலிண்டர் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, கேஸ் ஏற்ற போன இடத்துல சரியான வெயில். அதான் உங்களுக்கு கரெக்டாக குவாலிட்டியாக உங்களுக்கு தெரியல. ஓகே, இப்போ கேஸ் வந்து கொஞ்சமாக தான் ஏற்றணும். எதுக்காக அப்படின்னா அந்த பைப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கேஸ் ஏற்றுற பைப்பு ரொம்பவுமே ஐஸ் கட்டி ஆயிரும், ஃப்ரீஸ் ஆயிரும். எதுக்குன்னா நம்ம கேஸ் ஏற்றுற பைப்பு வந்து சின்ன பைப்பு, அங்கே உள்ளே இருக்கிற பைப்பு வந்து பெரிய பைப்பு. அதனால் இந்த கேஸ் வந்து உள்ளே இழுக்கும்போது விரிவடையும். அதனால் அந்த பைப்பு வந்து ஃப்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏசியை ஆன் பண்ண சொல்லிட்டேன். கொஞ்சம் கேஸ் ஏற்றிட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து நான் அந்த சோப்பு முறை வைக்க அது வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஐஸ் கட்டி ஆகிட்டே தான் இருக்கும். ஐஸ் கட்டி ஆகிட்டே தான் இருந்துச்சு. அது அப்படி ஃப்ரீஸ் ஆகும். ஏன்னா 32 கேஸுங்கிறதுனால எஃபிஷியன்சி கூட. அதனால் அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால் கண்டிப்பாக அதில் வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஏசி ஆன் பண்ண சொல்லிடலாம். ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ண சொல்லியாச்சு. அவுட்டோருமே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு ஃபேன் ஓடுது. இப்போ வந்து கம்ப்ரஸரும் ஓட ஆரம்பிச்சிட்டு. ஓகே, இந்த டைமில் நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் லீக் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறது. இதில் என்ன பர்பஸுக்காக கேஸ் ஏற்றுறோம் அப்படின்னா, கேஸ் ஏற்றுனா ஒரு வாரத்துலேயே லீக் ஆகிடுது. அதுதான் இதோட பிரச்சனை. எதில் பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தா இது வந்து அவுட்டோரில் தான் பிரச்சனை. லீக் ஆகிருந்துச்சி. லீக்கை வந்து அடைச்சாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் கேஸ் ஏற்றணும். ஓகே, இப்போது இந்த பைப்பில் நம்ம ஃப்ளேர் பண்ணி மாட்டின பைப்பில் லீக் இல்லை. இப்போ நம்ம கண்டினியூஸாக கேஸ் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த கேஸை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக ஏற்றணும் ஸ்பீடாக. அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் ஏற்றணும். சிலிண்டர் வந்து தலைகீழாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக ஃபுல்லாக ஏற்றிடணும். எதுக்காகனா டிசி இன்வெர்டர் ஏசி. அதனால் கம்ப்ரஸர் வந்து ஸ்பீட் ஆகாது, மெதுவாகவே சுற்றிட்டுருக்கும். அதனால் நம்ம வந்து கம்ப்ரஸரை முதல்ல ஸ்பீட் ஆக்கணும். ஸ்பீட் ஆக்கின பிறகு தான் நம்ம வந்து கேஸ் ஏற்றணும். ஸ்பீட் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஆர்பிஎம்மில் ஓட ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம ஃபுல் கேஸையுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணணும். எதுக்காக ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம ஏற்றுற கேஸ் வந்து சக்ஷன் பைப் அப்படிங்கிற ஒரு பைப்புக்குள்ளே தான் போகும். அந்த பைப்பு வந்து கேஸை உள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணும்போது அதிகப்படியான கேஸ் வந்து உள்ளே போகும். அப்படி அதிகப்படியான கேஸ் வந்து உள்ளே போகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக கேஸை ஏற்றணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இடையில நம்ம வந்து நிறைய கேஸு, அதாவது அதிகமாக ஓப்பன் பண்ணி ஏற்றலாம். ஆனால் வந்து கண்டினியூஸாகவே அதிகமாக ஓப்பன் பண்ணி ஏற்றக்கூடாது. இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு 120 பவுண்டு வந்து கேஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 150 வரைக்கும் வைக்கலாம். ஆனால் 150 வரைக்கும் வைக்க வேண்டாம். 120 அதில் போட்டிருக்க லிமிட்டே நம்மளுக்கு வந்து போதும்.
ஓகே, இப்போ வந்து கேஸ் ஏற்றலாம். ஏறிட்டுருக்கு கேஸு. இப்போ நீங்கள் வந்துட்டு கேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஏசியில் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, சின்ன டீப் வந்து ஃப்ரீஸ் ஆகும். அதையும் பாருங்கள். கேஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன டீப் வந்து ஃப்ரீஸ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கேன். அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகும், ஐஸ் கட்டி ஆகும். அது ஐஸ் கட்டி ஆச்சு அப்படின்னாலே கேஸ் கம்மி தான், கேஸ் சுத்தமாக இல்லைன்னு தான் அர்த்தம். கீழே கூலிங்கே வராது, இன்டோர் யூனிட்டில் கூலிங்கே இருக்காது. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் ஏற்ற ஆரம்பிக்கலாம். ஓகே, கேஸ் ஏறிட்டுருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றணும். இடையில நம்ம வந்து ஸ்பீடாக ஏற்றிக்கலாம். இன்னும் அந்த டியூப் வந்து ஃப்ரீஸ் ஆகிறது போகலை. ஏன்னா கேஸ் ஒரு 80க்கு மேலே இருந்தால் தான் காவாசி கணக்கு அதுக்கு. அப்போ தான் அந்த ஃப்ரீஸ் ஆகிறது வந்து நிற்கும். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம். இனிமேல் கண்டினியூஸாக நம்ம வந்து கேஸை ஏற்றிடலாம் ஃபுல்லாகவே. நான் வந்து 130 பவுண்ட் வச்சுருக்கேன். எதுக்காகனா வெயில் இப்போ வந்து கொஞ்சம் அதிகம், அதனால கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்காக 130 வரைக்கும் வச்சுருக்கேன். பைப் எதுவும் லூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, சிலிண்டர் வந்து தலைகீழ தான் பிடிச்சிருக்கேன். ஏன்னா லிக்யூடாக ஏற்றினா தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும், அதுக்காக தான். இப்போ வந்து பைப்பில் பார்க்கலாம் கூலிங் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃப்ரீஸ் ஆகுறது வந்து நின்றுருக்கும். ஓகே, கேஸ் ஏற்றி முடிஞ்சிருச்சு. நம்ம சிலிண்டர் லாக் பண்ணிடலாம். அந்த பைப்பில் இருக்கிற கொஞ்சோண்டு கேஸை மட்டும் உள்ளே ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து கேஸை ஓப்பன் பண்ணும்போது அந்த சக்ஷன் பைப்லேருந்து பைப்பை கழட்டும் போது கொஞ்சம் கேஸ் வெளியே போகும், அதுக்காக. இப்போ வந்து பைப்பை தொட்டு பார்த்தா ஓகே, ரிட்டர்ன் கூலிங்லாம் ஓகே. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏசியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த சைடில் வந்து ஹீட்டு வரும், ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டு வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து வேக்கம் மோட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து சோப்பு தண்ணியை வச்சு பார்த்துடலாம். இந்த பைப்பை கழட்டிட்டு
பைப்பை கழட்டிடுவோம். நம்ம சர்ப்பு தண்ணியை வச்சு பார்த்துருவோம் எதுவும் லீக் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து 2 பைப்லையுமே போட்டாச்சு. இப்போ அந்த 2 பைப்லையுமே லீக் இல்லை, பிரச்சனை இல்லை. ஓகே, பர்ஃபெக்டாக வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்கள் பாருங்கள், இதில் லீக் எதுவுமே இல்லை. பர்ஃபெக்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு கேஸ் ஏற்றுனது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவ்வளோதான், கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.